अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्सद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरममीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। सकल வேதாந்த சாரவித்தமரான பராசர மகர்ஷி எத்தனை சாஸ்திரங்கள், எத்தனை வேதாந்த சாஸ்திரங்கள் வாக்கியங்கள் உண்டோ, எத்தனை அர்த்தங்கள் உண்டோ, அந்த அர்த்தங்கள் எல்லாம் சாரதமமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு மகர்ஷி பராசர மகர்ஷி. அவர் வசிஷ்டருடைய அனுகிரகத்தினாலும் புலஸ்தியருடைய வரபலத்தினாலும் பரதத்துவம் யார் அப்படின்றத தெரிஞ்சு சென்றிருக்கார். அந்த எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இருக்கக்கூடிய 3 உண்மை பொருள்கள் என்ன, இதெல்லாம் என்ன தெரிஞ்சு சென்றிருக்கார் அப்படின்றத ஒரு சரித்திர ரூபமாக பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த பராசர மகர்ஷி ஞாபகப்படுத்திக்கிறார். அன்னைக்கு வசிஷ்டரும் புலஸ்தியரும் சொன்ன ஒரு வார்த்தை, முன்னாலே ஒரு புராணம் நிர்மாணிக்கப்படுறது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி தான் பலிக்கிறது போல இருக்கிறது, இன்றைக்கி தான் நினைவு வருது அப்படின்றத சொல்லி ஆரம்பித்தார்னு பார்த்தோம். அந்த முதல் அத்தியாயம் முடிந்த பிறகு இப்போது 2வது அத்தியாயத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். அந்த பதில் சொல்கிற விதத்தில் சிருஷ்டி கிரமம் என்ன அப்படின்றத முதல்ல விவரிக்கிறார். அதுதான் ஆரம்பமே இந்த 2வது அத்தியாயத்தில். அதாவது இது முன்னாடி உபன்யாசத்தில் அடிய விண்ணப்பித்தேன். இது ஒரு 4-5 அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கும், புதுசாக இருக்கும், கேட்குறதுக்கெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றபடியால் இதை ஒன்று விடாமல் அப்படியே விண்ணப்பிக்கிறேன். பராசரர் சொல்கிறார், பராசர உவாச்சா அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. இந்த ஸ்லோகம் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் நித்தியமே நாம் சேவிச்சுட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே அப்படின்னு. அது சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் வந்த ஸ்லோகம் கிடையாது, இந்த விஷ்ணு புராணத்துடைய ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்தை அங்கே கொண்டு சேவிச்சுட்டு இருக்கோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் நாம் பிரசித்தமாக தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த ஸ்லோகம் இருக்கிறது, அது இந்த விஷ்ணு புராணத்தில் வர்ற ஸ்லோகம்தான். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்றது. இந்த ஸ்லோகத்தினாலே என்ன சொல்ல வரார் பராசர மகர்ஷி அப்படின்னாக்கா, இது மேல் கொண்டு ஒரு 7 ஸ்லோகம் பர்யந்தமாக இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை தான் காட்டுறார். எப்படி காட்டுறாருன்னா, பெருமாளை வணங்குற ஒரு ரூபத்தில் தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். இது நம்முடைய பெரியவர்களுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான மரபுன்னே வச்சுக்கலாம். தங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லணும், பெருமாளை சேவிச்சதாகவும் ஆகணும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மங்கள ஸ்லோகத்தை சாமானியமாக பண்ணுவாள். அந்த மாதிரி இந்த புராணத்துக்கு இவர் மங்கள ஸ்லோகம் பண்ணாரே, எப்படி ஏற்பட்ட மங்கள ஸ்லோகம்? 1 இல்லை 7 மங்கள ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார் பராசர மகர்ஷி. அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகங்களில் ஒன்று இது, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு நமஹா
இங்கே எங்கேயும் வினை சொல்ல இல்லையேன்னா அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியது நமஹா அப்படின்னு. அப்போ அந்த நமஸை கொண்டு இங்கே அன்மயப்படுத்திக்கணும். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா அவிகாரனாக இருக்கிறான், சுத்தனாக இருக்கிறான், நித்தியனாக இருக்கிறான், பரமாத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு 4 தன்மைகள் காட்டுறா பெருமாளுக்கு. என்ன 4 தன்மைகள் அப்படின்னா அவிகாரா, விகாரம். விகாரம் என்ன? மாற்றம், ஒரு மாறுதல் உட்பட்டிருக்கிறதுக்கு தான் விகாரம் அப்படின்னு பேர். இப்போது ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் விகாரத்தை அடைஞ்சுதான் மாறிதான் இந்த மேசை அப்படின்னு ஆறுது. வேற இந்த பருத்தி அப்படின்ற ஒன்று இருக்கிறது, அது விகாரத்தை அடைஞ்சுதான் இப்போ வேஷ்டி அப்படின்னு ஆறுது. இந்த மாதிரி ஒரு வஸ்து, ஒரு பொருளானது விகாரத்தை அடைஞ்சு ஒன்று ஆகணுமோ இல்லையோ, அந்த விகாரத்தை அடையிறது எதுவாக இருக்கும்னா அது அச்சேதனம், உயிரற்ற பொருளாக இருக்கும். அது உயிருள்ள பொருள் விகாரத்தை அடையவே அடையாது. அது எப்போவே உயிரற்ற பொருள் தான் விகாரத்தை அடையும். அது ஸ்வரூபத்தாலேயே விகாரத்தை அடையும். அதாவது பார்க்குறச்சு ரூபமே மாறி போயிடும். இப்போ மரமாக இருக்கிறது இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மரத்துடைய ரூபமே மாறி போயிடும், வேற எதுவா ஆயிடும் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஒரு ரூபமே ஸ்வரூபமே மாறி போயிடும் அப்படின்னா அதுக்கு தான் பேர் அச்சேதனம் அப்படின்னு. அதை காட்டுறார். அச்சேதனமானது ஸ்வரூபத்தோடையே மாறி போகிறது. எம்பெருமான் பெருமாள் எப்படி இருக்காருன்னா அவர் மாறவே மாட்டார், எப்போவுமே ஒரு குடிபட்டிருப்பார். அப்போ அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவர். இது புரியறதோ? உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி நாம் ஜீவாத்மாக்கள், நாமும் தான் இந்த அந்த மாறுதல்கள்லாம் உட்பாடலை. இந்த உடம்பு மாறுறது, அதாவது பிறக்கிறச்சே சிசு அப்படின்னு சொல்கிறோம், இன்ஃபென்ட் அப்படின்றோம். அதுக்கப்புறம் பாலகா அப்படின்னு பால்யம் வந்து பால்யாவஸ்தை வருது. அதுக்கப்புறம் யௌவனாவஸ்தை வருது. அதுக்கப்புறம் அந்த போகண்ட யௌவனா விருத்தாப்பியம் அப்படின்னு மேலும் அவஸ்தைகள் வருது. அப்போ இந்த உடம்பு பெருசாக வளர்றது, தேயறது, எல்லாம் அடையிறதோ இந்த இந்த உடம்பு இந்த இந்த மாறுபாடுகள் எல்லாம் அடையிறதே ஆத்மாவை எப்படி இருக்குன்னா ஆத்மா மாறவே மாறாது. ஒருத்தர் சொன்னார், நான் சிசுவாக இருந்தேன், நான் பாலனாக இருந்தேன், நான் யுவாவாக இருந்தேன், நான் பௌகண்டனாக இருந்தேன், நான் விருத்தனா ஆனேன் அப்படின்னு எல்லாமே எல்லாமே ஆறுதே. அப்போ இந்த சைஷவம், பால்யம், பௌகண்டம், யௌவனம் அப்படின்னு எல்லா அவஸ்தைகள் மாறுறதோ இல்லையோ. அதாவது ஒரு பிறந்த அன்னைக்கு இருக்கிற தசை, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 3-4 வருஷம் ஆயிருக்கிற தசை, அதுக்கப்புறம் 10 வயசு, அதுக்கப்புறம் 15 வயசு, அதுக்கப்புறம் 20 வயசு, 30 வயசு, 50 வயசுன்னு வயசு கூடே போகிறது. அப்போ இதெல்லாம் மாறுறச்சே நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்ற இடத்துல இப்படி இருக்கேன் அப்படின்றது மட்டும் மாறிண்டே இருக்கும். சைஷவம், பால்யம், யௌவனம் அப்படின்றதெல்லாம் மாறிண்டே இருக்கும். நான்றது மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். அந்த வியக்தி வேறு மாறவே இல்லை. என்ன சிசுவாக இருந்த நான் தான் பாலனா ஆனேன், பாலனாக இருந்த நான் தான் யுவாவை ஆனேன், யுவாவாக இருந்த நான் தான் விருத்தனா ஆனேன் அப்படின்னு அந்த நான்றது மாறவே மாறாதோ இல்லையோ. அப்போ அந்த நான் மாறாது, இந்த உடம்பு தான் மாறும் அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி இந்த உடம்பு தான் மாறும், நான் ஜீவாத்மா மாற மாட்டேனே, அப்போ நானும் பெருமாள்னு சொல்லிடலாமா? நானும் மாற மாட்டேன், மாறாதெல்லாம் பெருமாள்னா நானும் பெருமாள்னு சொல்லிடலாமா? அப்படி கிடையாது, நானும் மாறுவேன். எப்படின்னா ஸ்வரூபத்தோட மாற மாட்டேன், ஆனால் ஸ்வபாவத்தாலே மாறுவேன். என்ன ஸ்வபாவம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக உட்காந்து கேட்குறோம், நாளைக்கு கொஞ்சம் கோபம் வரும். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இது வேண்டாத விஷயங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா, ஒன்றும் புரிய மாட்டேன்றது, வாழ்வு ஒன்றுமே புரிய மாட்டேன்றது, ஆனால் இவனை விட மாட்டேனே அப்படின்னு கோபம் வரும். நாளான்னைக்கு மற்ற ஏதோ ஒரு மாறுதல் இருக்கும். இந்த மாதிரி குணங்கள் மாறும். ஒரு இடத்துல கோபம் வரும், ஒரு இடத்துல சந்தோஷம் வரும், ஒரு இடத்துல பிரீத்தி வரும், ஒரு இடத்துல அசூயை வரும். இந்த மாதிரி குணங்கள் மாறும். அதே போல் கர்மாவடியாக ஞானமே மாறி போகுது. நேற்றுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா ஞானம் விரிந்திருக்கிறது அப்படின்றோம். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியும், நாளைக்கு மறந்து போச்சுன்னா ஞானம் திரும்பி சங்கோச்சத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்றோம். அப்போ இந்த ஞானமானது விரியறது, சுருங்கிறது, இந்த குணங்களானது அப்பப்போ மாறிண்டே இருக்கு. அப்போ இந்த ஸ்வபாவங்கள் எல்லாம் மாறுறதோ இல்லையோ, மாறவே மாட்டே சொல்லவே முடியாது. ஜீவாத்மாவும் இங்கே இருக்கிற வரைக்கும் மாறிண்டே தான் இருக்கு. இன்னைக்கு பார்க்குற மாதிரி நாளைக்கு இருக்காது அப்படின்றது. அப்போ இந்த ஸ்வபாவம் மாறிண்டே தானே இருக்கிறது. அப்போ இந்த ஸ்வரூபம் மாறலைனாலும் ஸ்வபாவம் மாறுறது அப்படின்றோமோ இல்லையோ. சரி, நமக்கெல்லாம் ஸ்வபாவம் மாறுறது, பெருமாளுக்கும் அந்த மாதிரி ஸ்வபாவம் மாறுமான்னா இல்லை, அவருக்கு ஸ்வபாவம் கூட மாறாது. அவர் கர்மாவுட்பட்டு வரக்கூடிய எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு தான் அதெல்லாம் மாற்றம் உண்டே ஒழிய
கர்மாவடியாக அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் கர்மா தான் தீண்டாது, பெருமாள் தான் கர்மா தீண்டாது. நமாம் கர்மானி லிம்பந்தி அப்படின்றார் பெருமாள். அந்த மாதிரி பெருமாள் இந்த ஜீவாத்மா பத்த ஜீவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கார். இந்த அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவர். ஏன்? இந்த அச்சேதனம் மாறிண்டே இருக்கும், ஸ்வரூபத்தோடையே மாறிண்டு இருக்கும். ஆனால் பெருமாள் மாறவே மாட்டார். ரெண்டாவது, இந்த பத்த சேத்தனர்கள், அதாவது இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நம்ம காட்டிலும் பெருமாள் உயர்ந்தவர். ஏன்னா நமக்கு ஸ்வபாவம் மாறும், கர்மாவடியாக வரக்கூடிய ஸ்வபாவங்கள் மாறும். ஆனால் பெருமாளுக்கு அதுவும் கிடையாது, மாற்றமே கிடையாது. அதுதான் காட்டுறார் சுத்தாயா. நமக்கு எல்லாம் ஒரு அசுத்தி உண்டு. இந்த சம்சாரம், இந்த அச்சேதனம் அப்படின்ற இந்த பிரகிருதியோட சேர்ந்திருக்கிற அசுத்தி உண்டு. ஆனால் பெருமாளுக்கு இந்த பிரகிருதியோட சம்பந்தமே கிடையாது. ஆனபடியால் இந்த அசுத்தி கிடையாது, சுத்தஹா அப்படின்னு பேர். அவிகாரா, விகாரம் கிடையாது. நம்ம போல அசுத்தி சம்பந்தம் இல்லாமல் அவர் சுத்தமாக இருக்கிறார். அவிகாராய சுத்தாய. மூன்றாவதா சொன்னா சுவாமி முக்தாத்மாக்கள் இந்த லோகத்தில் முக்தி அடைஞ்சு, மூன்றாவதா சொன்னா இந்த அது இது இல்லை பேட்டரியில் ஒரு அப்போ ஒருத்தர் சொன்னார், சுவாமி நமக்கு தான் அசுத்தி உண்டு, முக்தி அடைஞ்சவளுக்கு தான் அந்த அசுத்தி கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டாளே, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போனவர்களுக்கு என்ன அசுத்தி? அங்கே அப்ராக்கிருத்தமான அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு அவர்களெல்லாம் பெருமாளுக்கு திருவாராதனாதிகள் எல்லாம் பண்ணுற. அப்போ அவர்களும் சுத்தமாக ஆயிட்டாளே, அவளுக்கு அசுத்தி கிடையாது அப்படின்னா அதுக்கு தான் சொன்னால், என்றைக்கோ ஒரு நாள் போய் சேர்ந்தவா, எப்போவுமே அங்கே இருக்கிறவா கிடையாது. இத்தனை நாள் நம் கூடையே இந்த சம்சாரத்தில் இருந்தவா ஏதோ ஒரு பாக்ய வசத்தாலே பெருமாளுடைய கிருப்பையாலே அவர்கள் இன்னைக்கு மோட்சத்தை அடைஞ்சிருக்கிறா. வாமதேவ சுகோ முக்தா வாமதேவோ முக்தா அப்படின்னு சொல்கிறபடிக்கு அவர்களெல்லாம் அந்த முக்தி அடைஞ்சிருக்கா. நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நம்முடைய பெரியவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் சம்சாரத்தில் இருந்தவா, அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைஞ்சவா. அப்போ அந்த நித்தியத்துவம் கிடையாது, என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சுத்தி கிடையாது வாழ்க்கை. ஒரு நாளில் ஏற்பட்ட சுத்தி, இன்ன தேதியில் ஏற்பட்ட சுத்தி அப்படின்னு காட்டலாம். அப்போது அவர்களெல்லாம் அனித்தியர்கள். ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா நித்தியமே ஒருபடிப்பட்டு இருக்கிறான். நித்தியமே அந்த அசுத்தி கிடையாது, அவங்க இந்த சம்சாரத்தோட சம்பந்தமே கிடையாது. ஆனபடியால் அவங்க என்ன பேர் கொடுத்துட்டா? நித்யா, அவிகாராய சுத்தாய நித்யாய. நாலாவதா சொன்னா பரமாத்மனே. ஒருத்தர் சொன்னார், சுவாமி அங்கே நித்திய சூரிகள்னு சில பேர் இருக்கா. அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் என்ன, இந்த சங்கத்தாழ்வான் சக்கரத்தாழ்வான் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான திவ்ய ஆயுத புருஷங்கள், ஆபரண புருஷங்கள் எத்தனையோ பேர் இருக்கா. சாமர கிராகிணிகள் அப்படின்னு, திருவாசல் காக்கும் முதலிகள் அப்படின்னு எத்தனையோ அசங்கியாத்தமான நித்தியசூரிகள் இருக்காங்க. அந்த நித்தியசூரிகள்னா பேரே ஏன் வந்தது அப்படின்னாக்கா, சூரிகள் அப்படின்னா ஞானிகள். அவன் நித்தியமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவா. ஒரு நாள் இந்த சம்சாரம் பக்கம் வந்து மோட்சத்தை அடைஞ்சவா சொல்ல முடியாது. எப்போவுமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே இருக்கிறவா. ஒரு நாளும் சம்சாரம் பக்கம் திரும்பி பார்த்தவளே கிடையாது. நம்ம போல இல்லவே இல்லவா. அப்படி எவாளும் நித்தியமாக சுத்தமாக இருக்கிறாளே அப்படின்னா அதுக்கு தான் சொன்னால் பரமாத்மா எம்பெருமான் இருக்கிறானே அவன் பரமாத்மான்னா அவளை காட்டிலும் உயர்ந்தவன். ஆழ்வார் சொல்கிறச்சே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அதை அந்த இடத்துல சொல்கிறச்சே அயர்வரும் அமரர்கள் அதிபதின்ற. அயர்வரும் அமரர்கள் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் தான் சுவாமியாக இருக்கிறான் எம்பெருமான். நித்தியசூரிகளுக்கு சுவாமி என்ன? நித்தியசூரிகளே அவ்வளோ பெரியவா. அந்த நித்தியசூரிகளுக்கு தான் சுவாமி நிர்வாககனாக இருக்கிறான். அவர்களெல்லாம் இவனுக்கு வந்து பரிச்சரியை பண்ணுறான், கைங்கரியம் பண்ணுறான் அப்படின்னா அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் பரமாத்மா அப்படின்னு பேர். பரமாத்மான்னு என்ன? பரமஹா அப்படின்னா மிக உயர்ந்தவன். இவனை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஒன்றை காட்டவே முடியாது. பரோமா அஸ்மாத் இது பரமஹா அப்படின்னு காட்டுவா. அப்போ இதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஆத்மாவுக்கு தான் பரமாத்மான்னு பேர். நமக்கு எல்லாம் ஜீவாத்மாக்கள்னு பேர். அந்த எம்பெருமானுக்கு தான் பரமாத்மான்னு பேர். அவனை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஆத்மாவை காட்டவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறான். அப்போ அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறான். இது மாறுறது அவன் மாற மாட்டான். அவிகாரஹா அப்படின்னு பேர் கொண்டான். சேத்தனம் நம்ம காட்டிலும், அதாவது பத்த சேத்தனர்கள் காட்டிலும் உயர்ந்தவன். நாம எல்லாம் ஸ்வபாவத்தால் மாறுறோம், கர்மாவால் மாறுறோம். அவன் அதுவும் மாற மாட்டான். சுத்தன் அப்படின்னு பேர் கொண்டுட்டான். நித்திய முக்தாத்மாக்கள் எல்லாம் சுத்தியோட தான் இருக்கா அப்படின்னா அவ எப்போவுமே சுத்தியோட இல்லை. ஒரு நாள் சுத்தி ஏற்பட்டது. அனித்திய சுத்தத்துவம் உண்டு. ஆனபடியால் அவன் எம்பெருமானுக்கு அவரை காட்டிலும் உயர்ந்தவன் காட்டுறதுக்கு நித்யஹான்னு பேர் வச்சுட்டான்.
நாலாவது நித்திய சூரிகளும் தான் நித்திய சுத்தர்களாகவே இருக்காளேன்னா அவர்களெல்லாம் அவரர்கள். இந்த எம்பெருமான் தான் பரன், அந்த பரமாத்மாவா இருக்கான். ஆனபடியாலே அவன் அவர்களை காட்டு உயர்ந்தவன் அப்படின்னு பரமாத்மா அப்படின்னு காட்டுட்டான். அதுதான் சொல்றது, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய, சதா ஏகரூப ரூபாயான்னு அர்த்தம். எப்பொழுதுமே ஒருபடிப்பட்டு இருக்கிற திருமேனியை உடையவன். அவருடைய திருமேனி மாறவே மாட்டாது. என்ன சுவாமி மாறாதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம போல இன்னைக்கு சிசுவா இருக்கிறது நாளைக்கு பாலனா இருக்கிறான், அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு யுவாவா ஆறான், அதுக்கப்புறம் அவனுக்கு வயசாருது, இந்த மாதிரி சொல்லலாமா? ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஸ்ரீ வைகுண்டநாதன் வைகுண்டத்துக்கு போனா வைகுண்டநாதன் எப்படி இருப்பார்? ஒரு பெரிய கிழவனாட்டு உட்காந்துருப்பாரா? ஏன்னா ரொம்ப நாள் உட்காந்துருக்காரோ இல்லையோ, அந்த கிளைத்தனம் அவரை பாதிக்குமான? கிடையவே கிடையாது. எப்பவுமே நித்திய யுவாவா இருப்பார். அந்த யௌவனத்தோடையே எப்பொழுதுமே சேவை சாதிக்கிறார். அவர் திருமேனி மாறவே மாட்டார். நம்முடைய உடம்பை போல அது கொஞ்ச நாள் விட்டால் இந்த உடம்பு தேயறது, இதில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்றது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, எத்தனையோ ரோகங்கள் எல்லாம் வருது, எத்தனையோ இந்த மூப்பு எல்லாம் வருது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி மாறுமானா மாறவே மாறாது. அவருடைய திருமேனிக்கு திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு பேர். அப்ராக்கிருதமான, அதாவது இந்த பஞ்சபூதங்களால் ஆகாத, மற்ற ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய 5 சக்திகளால் இருக்கக்கூடிய திருமேனி அவனுக்கு. ஆனபடியால் மாறவே மாறாது. அப்பேற்பட்ட சதைக ரூப ரூபாய, அவனுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோடே இருக்கிறவன். சதைக ரூப ரூபாய விஷ்ணவே, எல்லாவற்றுக்கும் ஆத்மாவா இருக்கிறான். விஷ்ணுனாலே என்ன அர்த்தம்? விஷ்ணுனாலே எல்லாவற்றையும் வியாபிக்கிறவன் அர்த்தம். வியாபிக்கிறதுன்னா எல்லாவற்றையும் தான், அதாவது உள்ளையும் புறம்பையும் வியாபிச்சிருக்கிறான். இப்போ இந்த மண்டபம் இருக்கிறது, இந்த மண்டபத்தில் இப்போ எத்தனை பேர் இருக்கோம் சுவாமின்னா, அங்கே ஒரு 4 பேர், இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 8-10 பேர் இருக்கா அப்படின்னு சொல்லாமான்னா, 8-10 பேர் இருக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியுறவா. அதை தவிரவும் இன்னும் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இங்கே இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. எத்தனைன்னு கணக்கு போட முடியாது. ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும், அதாவது எல்லாத்தையும் மீறி இன்னொரு ஆத்மா இருக்கிறது இங்கே. என்னதுன்னா எம்பெருமான் இருக்கிறான், பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் இங்கே பூர்த்தியாக வியாபித்து நிற்கிறார். அதே மாதிரி நமக்கு உள்ளேயும், ஒரு ஜீவாத்மாவுக்கு உள்ளேயும் வியாபிக்கிறார், வெளியும் வியாபிக்கிறார். எல்லாத்தையும் வியாபிக்கிறபடியால தான் அவருக்கு என்ன பேர்னா விஷ்ணு. சராச்சரேஷு பூதேஷு வேஷநாத்துக்கு விஷ்ணு ருச்சத்தை அப்படின்னு காட்டுறார். எல்லாத்தையும் வியாபிக்கிறபடியால அவனுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். ஏன் வியாபிக்கணும் சுவாமி? அவன் வியாபிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த வஸ்துக்கள் இருக்கிறதில்ல, சேத்தன அச்சேத்தன பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அதெல்லாவற்றையும் தான் நியமிக்கிறார். அதுக்கு தான் சர்வஜிஷ்ணுவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு காட்டுறோம். சர்வஜிஷ்ணுன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவர். எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் தன்னுடைய நியமனத்தில் வச்சிருக்கார். தன்னுடைய அந்த, அதாவது தான் சொன்னபடிக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தன்னுடைய அந்த நியமனத்தில் வச்சுட்டு இருக்கார் பெருமாள். அதுக்கு தான் அவருக்கு சர்வஜிஷ்ணு அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்ற ஒரு ஸ்லோகம். சுவாமி ஒரு ஸ்லோகத்துக்கே 20 நிமிஷம்னா இந்த மாதிரி 6000 ஸ்லோகம் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த ஆயுசு போருமாண்ணா? இல்லை, மேல் கொண்டுலாம் இந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன். முக்கியமான ஸ்லோகம்ன்றபடியால் நின்று சொன்னேன். அந்த அந்த ஸ்லோகம் சுருக்கம் அப்படி இருக்காது. அது மேலே சொல்கிறார், நமோ ஹிரண்யகர்பாய ஹரயே சங்கராயச்ச வாசுதேவாய தாராய சர்கஸ்தித்யந்தகாரிணே. இப்போ தான் விஷ்ணு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த விஷ்ணுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் வியாபிக்கிறான்னு தானே அர்த்தம். புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ தேங்காய் மரத்தில் ஒரு மட்டை தேங்காய் காய் விடுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காயை கொண்டு வந்து நம்ம எல்லாம் இங்கே பூஜைக்கு உபயோகப்படுத்துகிறோம், இல்லை ஆற்றுல உபயோகப்படுத்துகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த முழு தேங்காய்க்கு என்ன பேர் வைப்போம்? தேங்காய் தானே சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னார், சரி அந்த தேங்காய்ச்சா, அந்த தேங்காவை மேலே அந்த மட்டையெல்லாம் இருக்கிறதுல அந்த மட்டையெல்லாம் உரிச்சிட்டார். அந்த மட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தேங்காய் தான் பேர். அப்போ உரிச்சதுக்கு மட்டைன்னு அது பேர் மாறி போச்சு. அங்கே இருக்கிறதுக்கு தேங்காய் தான் பேர். ஒருத்தர் சொன்னா, சுவாமி இந்த நாரெல்லாம் இருக்குது, இந்த நாரெல்லாம் உரிச்சிடுங்க. ஒருத்தர் நாரெல்லாம் உரிச்சா, உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர்? தேங்காய் தான் பேர். அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சு? நாருன்னு. ஒருத்தர் சொன்னா, சுவாமி அந்த தேங்காய் அப்படின்னு ஒரு ஓடோட பார்க்குற மாதிரி அந்த உடையங்க ஒன்று ஓடை உடைச்சா உள்ளே வெள்ளையாக ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன பேருனா? தேங்காய். அப்போ வெளியில் இருக்கிறதுக்கு ஓடு, அதை ஓடு போட்டு உடை அப்படின்ட்டு. ஒருத்தர் கேட்டால், சுவாமி முழு காய் பார்க்குறச்சவும் தேங்காய் நீர்,
இந்த மட்டை எடுத்து தேங்காய் நீர், நாரை பிரிக்கிறச்சவும் தேங்காய் நீர், உடைச்சாலும் உள்ளே இருக்கிற தேங்காய் நீர். இப்போ முழு காயை பார்த்தா மட்டை ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறோம்? சொல்லலாமா இல்லையோ? முழு காய் எங்கே பார்க்குறச்சா அதோ பாரு மட்டை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா, தேங்காய் அப்படின்னுவா. ஏன் சொல்கிறா அப்படின்னா அதுக்கு தான் பரியவசான விற்த்தியும் பேர். அந்த தேங்காய்ன்றது மட்டையோட நிற்காது. பேர் தேங்காய்ன்ற பேர் இருக்கிறது அது மட்டையோட நிற்காது. மட்டையை மீறி, நாரை மீறி, ஓடை மீறி உள்ளே இருக்கிற தேங்காயை தொடும் இல்லையா? அந்த மாதிரி நான் அப்படின்னா யாரை தொடணும்? நான்றது இந்த உடம்பு இல்லை. நான் எம்மாரை தொட்டு நான் சொல்லலாம், ஆனால் இந்த உடம்போட நிற்காது. இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை தொடும், அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை தொடும். அது வரைக்கும் போகும். இந்த தேங்காய் மாதிரி தான் மட்டை, நாறு, ஓடு எல்லாத்தையும் மீறி உள்ளே இருக்கிற தேங்காய் தொடுமோ இல்லை அந்த தேங்காய்ன்ற சப்தம். அந்த மாதிரி இந்த உடம்பை மீறி, ஆத்மாவை மீறி பெருமாள் பரியந்தமாக போய் தொடும். அந்த ஒரு சப்தமும் எந்த சப்தத்தை சொன்னாலும் அது பெருமாள் பரியந்தமாக போய் தொட்டாதான் நிற்கும். அது இல்லாமல் வேற எங்கேயும் நிற்க முடியாது. நமக்கு வேணுமோ வேண்டாமோ, தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி கவலையே இல்லை, அது போய் தொடுன்றதுதான் உண்மை. அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் வியாபிச்சு நிற்கிறானே அவனுக்கு தான் விஷ்ணுவும் பேர். எப்படியெல்லாம் வியாபிக்கிறானா அதுதான் காட்டுறது அடுத்த ஸ்லோகம். நமோ ஹிரண்யகர்பாயா, பிரம்மா அந்த சதுர்முக பிரம்மா நான்முக கடவுள் இருக்கானே அவனை வியாபிக்கிறான். ஹரகே தானே விஷ்ணுவா நிற்கிறான். சங்கராயச்சா பரமசிவனாருக்குள்ளேயும் தான் வியாபிக்கிறான். வாசுதேவாய தாராய சர்கஸ்தித் அந்த காரணே, எல்லாம் வாசுதேவன்னா இந்த ஜெகத்தையே ஒரு விளையாட்டை தான் நடத்திட்டு போகிறான். அதே மாதிரி தாரகான்னா எல்லாரையும் இந்த மோட்சத்துக்கு அழிச்சுக்கிறவனா இருக்கிறான், இந்த சம்சாரத்தினோ தாண்டி வைக்கிறவனா இருக்கிறான். சர்க்க ஸ்திதி அந்த காரணம் அப்படின்னா சிருஷ்டி பண்ணுறா, ஸ்திதி பண்ணுறா, பிரளயம் லயத்தை பண்ணுறான், எல்லாத்துக்கும் தான் பொறுப்பாக இருக்கிறான். ஏகாநேக ஸ்வரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமஹ அவ்யக்த வியக்த ரூபாய விஷ்ணவே முக்தி ஹேத்தவே. முக்தி ஹேத்துவாக இருக்கிற அந்த விஷ்ணு இருக்கிறானே அவன் எப்படி இருக்கிறான்னா, அதாவது இந்த சிருஷ்டிக்கு முன்னாடியும் தான் இருக்கிறான், இந்த சிருஷ்டி காலத்திலையும் தான் இருக்கிறான், இப்போவும் இருக்கிறான், முன்னாடியும் இருந்தான். எப்படி முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிறான்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த சராச்சர ரூபமான இந்த ஜெகத்தா மாறி இருக்கிறான். ஸ்தூல ரூபம்னு பேர், பெருசாக இருக்கிறது. ஸ்தூலம்னா பெருசுன்னு அர்த்தம். அப்போ பெருசுன்னா நாம ரூபங்களோட இருக்கிறது. இன்ன பேர் இன்ன உருவம். இப்போ என்னை பார்த்தா மனுஷன் அப்படின்னு சொல்கிறான், ஐயோ பாவம் சொல்கிறான், மனுஷன்னு சொல்கிறான், நான் மிருகம்னு தெரியாது. அந்த மனுஷன்னு சொல்கிறாள். ஏன் அந்த மாதிரி மனுஷன் சொல்கிறான்னா, ஒரு தலை, ரெண்டு கை, கால் எல்லாம் இந்த மாதிரி உருவம் இருக்கிறதுன்றது உருவத்தை பார்த்து ஒரு பேர் கொடுத்துட்றான் மனுஷன் அப்படின்னு. அப்போ அந்த மனுஷன்னு பேர் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உருவம் இருக்கணும். அதுக்கு தான் நாம ரூபங்கள், பேரு உருவம் அப்படின்னு பேர். இந்த பேரு உருவத்தோட இருக்கிறதுக்கு தான் ஸ்தூல ரூபம், அதுக்கு தான் சிருஷ்டி அப்படின்னு பேர். இந்த மாதிரி இருக்கிறான். இப்போ எம்பெருமான் இந்த மாதிரி வியாபிச்சிருக்கிறான். தேவர்களாக இருக்கான், மனுஷனாக இருக்கான், திரியக்கா இருக்கான், ஸ்தாவரமாக இருக்க, பார்க்குற அத்தனை வஸ்துக்களாக இருக்கான். இது இப்போ இந்த சிருஷ்டி காலத்தில் இப்போ இருக்கிற தசை. இது முன்னாடி பிரளய காலத்தில் எப்படி இருந்தான்னா இந்த பேர் உருவங்கள் ஒன்றுமே கிடையாது. இது தேவன்னு காட்ட முடியாது, இவன் மனுஷன்னு காட்ட முடியாது, இது இன்ன பதார்த்தம் இன்ன பொருள்னு காட்ட முடியாது, கல் மண்ணு மட்டை ஒன்றுமே காட்ட முடியாது. எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு உருண்டையாக உட்காந்துருக்கும். ஒரு அதாவது நமக்கு தெரியற பாஷையில் சொன்னால் தான் புரியும். இப்போ சப்பாத்தி பண்ணுறோம், இந்த சப்பாத்தியெல்லாம் பண்ணுறச்ச முதல்ல மாவு கலந்து வச்சுக்கிறோம், அதை உருண்டையாக எடுத்து அதை சப்பாத்தியாக பண்ணி அதை உருட்டி அதெல்லாம் பண்ணுவோம். அந்த ஒரு உருண்டை எடுத்து அதை உருட்டி அதை போட்டு அடுப்பில் போட்டு அதை அப்படி இப்படி எடுத்து அதை எடுத்து வச்சா அதுக்கு என்ன பேர்? சப்பாத்தி அப்படின்னு பேர் சொல்லுவோம். அது முன்னாடி ஒரு உருண்டையாக ஒரு மாவு கிடந்தது, அதுக்கு என்ன பேர் சொல்ல முடியும்? அதுக்கு சப்பாத்தி யார் பேர் சொல்லுவாளா? ரொட்டின்னுவாளா? பூரின்னு என்ன பேர் சொல்லுவோம்? ஒன்றுமே கிடையாது, ஒரு மாவு உருண்டை, அவ்வளோதான் அது. அந்த மாதிரி இந்த எல்லா பதார்த்தங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பதார்த்தங்களும் பிரளய காலத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு உருண்டையாக இருக்கும். என்னவா இருக்கும்னா பேர் இல்லை, அதுக்கு தான் அவ்யக்தம் பேர். அவ்யக்தம்னா இன்ன பேர் இன்ன உருவம் ஒன்றுமே தெரியாத ஒரு நிலை, அதுக்கு தான் அவ்யக்தம் அப்படின்னு பேர். இப்போ இருக்கிறதுக்கு வியக்தம். வியக்தம்னா ஸ்பஷ்டமாக இன்ன பேர் இன்ன உருவம் இப்போ இப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த வியக்தமாகவும் தான் இருக்கிறான், அவ்யக்தமாகவும் தான் இருந்தான். அதை காட்டுறாருங்க. ஏகாநேக ஸ்வரூபாயா, அப்பொழுது ஒரு ஸ்வரூபம், அதாவது ஏகஸ்வரூபனா இருந்தான், அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அதை காட்டுறார் ஆழ்வார், ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். எதுவும் இல்லாத அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான்றார். யாருதுன்னா எம்பெருமான் ஒருத்தன் இருந்தான். அதை சொல்றாருங்க. ஏகாநேக ஸ்வரூபாயா, அந்த பிரளய காலத்துல
ஏகஸ்வரூபனா இருந்தான், எல்லாவற்றையும் தனக்குள்ளே வச்சுட்டு இருந்தான். எல்லா லோகங்கள் 7 14 லோகங்கள் எத்தனை இருக்கிறதோ எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு தான் இருந்தான். அந்த மாதிரி அந்த பிரளய காலத்தில், இந்த பிரளயம் வேற, அந்த பிரளய காலத்தில் இருந்தான். இப்போ சிருஷ்டி காலத்தில் மொத்தமாக பிரபஞ்சமாக தான் விரிந்து இருக்கிறான். இது அநேக ஸ்வரூபம், அது ஏகஸ்வரூபம், இது அநேக ஸ்வரூபம். அது அவ்யக்தம், இது வியக்தம். அது சூக்ஷ்மம், இது ஸ்தூலம். சூக்ஷ்மம்னா உருவங்கள் எல்லாம் தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறதே தெரியாது, அதுக்கு தான் சூக்ஷ்மம்னு. புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ காற்று இருக்கிறதுன்னு நமக்கு தெரியறது. எப்படி தெரியறது? வீசுறது தெரியறது. கண்ணுக்கு தெரியுமா? அதுக்கு தான் சூக்ஷ்ம ரூபம்னு பேர். ஆகாசம் இருக்கிறது. ஆகாசம் எங்கே சுவாமி இருக்கிறதுன்னா அங்கே மேலே கை காட்டுவோம், இல்லை கிடையாது, இங்கே இருக்கிறதுங்க ஆகாசம் தான் பேர். எப்படி சுவாமி சொல்கிறீங்க? ஆகாசம் தான் இடைவெளி. நம்ம உட்கார்றதுக்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, இங்கே நடக்கிறதுக்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, இதுக்கு எல்லாம் தான் ஆகாசம்னு பேர். அவன் இந்த ஆகாசம் இருக்கிறது எங்கே, ஆகாசம் எங்கே இருக்கிறதுன்னு சுற்றி பார்த்தா எங்கே தெரியும்? தெரியாது. அதுக்கு தான் சூக்ஷ்மம்னு பேர். இருக்கு ஆனால் தெரியாது. அந்த மாதிரி எம்பெருமான் முன்னாடி பிரளய காலத்தில் எப்படி இருந்தான்னா சூக்ஷ்மமாக இருந்தான் ஆனால் யாருக்கும் தெரியாது. இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்தூலமாக இருக்கிறான், நல்லா தெரியாது. இந்த மண்டபமாக இருக்கிறான், இந்த வஸ்துக்களாக இருக்கிறான், எல்லாமே இருக்கிறான். அப்போ எல்லாமே அவன் உடைய ரூபமாக இருக்கிறதுன்னு காட்டக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். ஏகாநேக ஸ்வரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமஹ அவ்யக்த வியக்த ரூபாய விஷ்ணவே முக்தி ஹேத்தவே. மேலே சொல்றார், சர்க்கஸ்திதி விநாசானாம் ஜெகதோயோ ஜெகன்மய மூலபூதோ நமஸ்தஸ்மை விஷ்ணவே பரமாத்மனே. இன்னொரு ரூபமும் இருக்கிறது அவனுக்கு. என்ன ரூபம்னா, இந்த ஜகத்து பிரளயத்தின் சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கார் பெருமாள்? ஏதோ ஒரு காரணத்தினால சிருஷ்டி ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்தது? ட்ரிகர் அப்படின்றா இல்லையா, அந்த தூண்டுதல் என்னவா இருந்தது அவனுக்கு, என்னவா கொண்டு என்ன தூண்ட அவன் அந்த சிருஷ்டியை கைகொள்றான் அப்படின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, காலம் மாறிச்சு. காலம்ன்றது ஒன்று ஓடிண்டே இருக்குமோ இல்லையோ. எங்கே சுவாமி இருக்குன்னா கடியாரத்தை பார்த்தார் ஒருத்தர். இல்லை கடியாரத்தில் இல்லை காலம், அது ஏதோ பேட்டரி இருக்கவே ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதானே ஒழியா அது இல்லை. அந்த எந்த சாதனமும் இல்லாமல் கூட நம்ம காலத்தை கணிச்சுடலாம். அந்த காலம் எங்கே இருக்குன்னா இதோ நமக்கு எல்லார் மேலேயும் உட்காந்துருக்கு. காலம் எங்கே தனியாக தேடி போக வேண்டாம், எல்லார் மேலேயும் ஏறி உட்காந்துருக்கு அந்த காலம் அப்படின்றது. அது ஓடிண்டே இருக்கவே தான் இந்த உடம்பெல்லாம் அப்படி மேலே மேலே அந்த விருத்தாப்பியத்தால் அடையிறது, இந்த மாறுதல்லாம் அடையிறது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் மாறுறதுன்னா மாறுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அது என்ன காரணம்னா காலம், டைம் அப்படின்றோம் இல்லையா, அந்த டைம், அந்த காலமாகவும் தான் இருக்கிறான். சர்க்கஸ்திதி விநாசானாம் ஜெகதோயோ ஜெகன்மயா அப்படின்னு அந்த இடத்துல காலஸ்வரூபத்தை காட்டுற எம்பெருமானுக்கு உண்டான காலஸ்வரூபம். அந்த காலமும் தானையா இருக்கிறான், அந்த காலமும் தானையா இருக்கிறான். மூலபூதோ நமஸ்தஸ்மை விஷ்ணவே பரமாத்மனே. இந்த மொத்தம் சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எதுவா இருந்தாலும் இது ஒரு மாதிரி ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. காலத்தால் 9 மணி ஆனால் ஒரு பெல் அடிப்பா, மத்தியானம் 12 மணி ஆனால் ஒரு பெல் அடிப்பா, சாயங்காலம் 4 மணி ஆனால் ஒரு பெல் அடிப்பா. என்னன்னா முதல் பெல் அது எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம், 2ஆம் பெல் எல்லாம் பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு அர்த்தம், 3ஆம் பெல் எல்லாம் ஆற்றுக்கு போங்கன்னு அர்த்தம். அப்போ 3 பெல் அடிக்கிறாளோ இல்லையா. அந்த மாதிரி இந்த காலம்ன்றது உணர்த்துறது. அந்த உணர்த்தவே பெருமாள் சொல்றார், சரி இப்போ சிருஷ்டிக்கு காலம் உண்டாச்சு, இப்போ ஸ்திதிக்கு காலம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு மேலே இப்போ பிரளயத்துக்கு காலம் உண்டாருது அப்படின்னு அந்தந்த காலங்களை பார்த்து தான் அந்த சிருஷ்டி ஸ்திதி லயங்களெல்லாம் தான் நிர்வாகம் பண்றான். ஆனபடியால் அதுக்கு எல்லாத்துக்கும் மூலபூதமாக இருக்கக்கூடியது அந்த காலம். அதுக்கு மேலே சொல்றார், ஆதாரபூதம் விஸ்வஸ்ய அப்பியணீயாம்சம் அணியசாம் பிரணம்ய சர்வபூதஸ்தம் அச்சுதம் புருஷோத்தமம். ஆதாரபூதம் விஸ்வஸ்ய, இந்த மொத்த உலகத்துக்கு அவன் ஆதாரமாக இருக்கிறான். நாம எல்லாம் எங்கே சுவாமி உட்காந்துருக்கோம்னா, ஒருத்தர் சொன்னா இந்த மேலே ஏதாவது இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கோம், நிலத்தில் உட்காந்துருக்கோம், இந்த பூமியில் உட்காந்துருக்கோம், இல்லை ஏதோ ஒரு சேரு டேபிள் ஸ்டூல் ஏதோ ஒன்று அங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்றான். இல்லை, கொஞ்சம் உணர்ந்து பார்த்தா பெருமாள் மடியில் ஏறி உட்காந்துருக்கோம். எங்கே சுவாமி பெருமாள் மடியெல்லாம் எனக்கு தெரியலையேன்னா, தெரியாது அவ்வளோதானே சொல்லலாம் ஒழிய அது உண்மையில்லைன்னு ஆடாது. நம்ம ஏறி உட்காந்துருக்கிறதெல்லாம் பெருமாள் மடியில். பெருமாளுடைய திருமேனியை விட்டு நம்ம எங்கேயுமே நிற்க முடியாது. அவனுடைய திருமேனி தான் மொத்த ஆதாரமே. நமக்கு எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் அவனுடைய திருமேனி தான் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ எல்லாம் மொத்த விஸ்வத்துக்கு அவனுடைய திருமேனி தான் ஆதாரமாக இருக்கிறது. தன்னுடைய திருமேனி தான் அந்த ஆதாரமாக கொடுத்துருக்கான் பெருமாள். ஆதாரபூதம் விஸ்வஸ்யா அப்படி அணியாம்சம் அணியசாம். அணியஸ் அப்படின்னு அந்த அணுவாக இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ளே புகுந்துருக்கிறான். மொத்தமாக வெளியில எல்லாத்தையும் வியாபிச்சு தன் திருமேனியிலே மொத்தத்தையும் வச்சுட்டு இருக்கான். வெளி வியாப்தி, உள்ளே இருக்கக்கூடிய வியாப்தி. உள்ளேன்னு வியாப்தி எதுக்குன்னா அவன் அந்த ஆத்மாவுக்கு உள்ளே இருந்து நியமிக்கிறான். புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா எப்படி ஓட்ட முடியும்? காருக்கு மேலே ஏறி உட்காந்து ஓட்ட முடியுமா? காருக்கு உள்ளே ஏறி உட்காந்து ஓட்ட முடியுமா?
உள்ளே உட்காந்து தான் ஓட்ட முடியும். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை ஒரு வழி நடத்தணும் அப்படின்னா எப்படி வெளியில் உட்காந்து பண்ணலாமான்னா முடியாது, உள்ளே உட்காந்து தான் நியமிக்கணும். ஆனபடியாலே அவன் உள்ளேயும் தான் புகுந்து அந்த வியாபித்து இருக்கிறான் அப்படின்றத காட்டுறது. பிரணம்ய சர்வபூதஸ்தம் அச்சுதம் புருஷோத்தமம். எல்லா பூதம்னாலே இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். பூ சத்தாயாம் தாத்து, இருக்கிற வஸ்துக்கு இதெல்லாம் பூதம்னு பேர். அப்போ எல்லா பூதங்களுக்குள்ளும் தான் வியாபித்து இருக்கிறான். அப்பேற்பட்டவன் அந்த புருஷோத்தமனான அந்த எம்பெருமானுக்கு வணக்கம். ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததா தமேவார்த்த ஸ்வரூபேண பிராந்தி தர்சனத ஸ்திதம். ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததா, உண்மையிலேயே பார்த்தால் அவன் ஸ்வரூபம் எப்படி இருக்கிறதுனா சுத்தமான ஞானத்தோட இருக்கான். சுத்தமான ஞானம்னா வேற உருவமே கிடையாத சுவாமின்னு அதெல்லாம் இருக்கு. சுத்தமான ஞானம்னு என்ன அர்த்தம்னா அஜ்ஞானம், விபரீத ஞானம், அந்நியதா ஞானங்கள் எல்லாம் கிடையாது அவனுக்கு. அதாவது தப்பான ஞானங்கள் எதுவுமே இல்லாத எல்லாவற்றையும் உண்மையாகவே புரிஞ்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் அனுகூலமாகவே புரிஞ்சுட்டு இருக்கான். ஆனபடியால் அவனுக்கு சுத்தமான ஞானஸ்வரூபம் அப்படின்னு காட்டுறான், நிர்மலமான ஞானஸ்வரூபம்னு காட்டுறார். ஆனால் தமேவ அர்த்தஸ்வரூபேண பிராந்தி தர்சனத்தை ஸ்திதம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த சுத்தனான எம்பெருமானை இப்பொழுது நாம் என்னவா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இத்தனை வஸ்துக்களா தான் மாறி இருக்கிறான். அந்த அதாவது இந்த இத்தனை வஸ்துக்களை பார்க்குறோமே இதெல்லாம் பிராந்தியாலே இந்த தரிசனம் உண்டாருது. பிராந்தியாலே சுவாமி இது ஏதோ அத்வைத்தம் சொல்கிற மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். பிராந்தியாலே இந்த தரிசனம் உண்டாருதுன்னா அவருடைய உண்மை இல்லை இது. இப்போ புஸ்தகம் இது பெருமாளானா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிடணும், சொல்லாமல் வேற விதி இல்லை. இதுக்குள்ளே எம்பெருமான் வியாபிச்சிருக்கான். ஆனால் இந்த புஸ்தகம் வடிவம் மட்டும்தானே பெருமாள் கிடையாது. இதை மீறினா ஏதோ ஒரு ஸ்வரூபம் இருக்குது, இது அச்சேதனா, இதை மீறினா ஒரு ஸ்வரூபம் இருக்குது. ஆனால் பிராந்தியால் என்ன சொல்கிறேன், இவ்வளோதான் இவனுடைய ஸ்வரூபம், இவ்வளோதான் இவன் அப்படின்னு காட்டுறானோ இல்லையோ, அந்த பிராந்தியாலே அவன் இந்த ஸ்திதனா இந்த ஜகத்தான் நமக்கு தோற்றம் அளிக்கிறான ஒழிய உண்மையிலே பார்த்தா அவனுக்கு எந்த குறையும் கிடையாதவன் அப்படின்னு காட்டுறார். விஷ்ணும் கிரசிஷ்ணும் விஸ்வஸ்ய ஸ்திதௌ சர்கே ததா பிரபும் பிரணம்ய ஜெகதாமீஷம் அஜம் அக்ஷயம் அவ்யயம் அப்படின்னு அதை காட்டுறான். நம்ம விஷ்ணு கிரசிஷ்ணும் விஸ்வஸ்ய ஸ்திதௌ சர்கே ததா பிரபும். இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, லயம் என்ன, எதுவா இருந்தாலும் அவனுடைய பிடிப்பில் இருக்கிறது, எல்லாமே அவனை எதிர்நோக்கி தான் இருக்கிறது, எதிர்பார்த்து தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பிரணம்யா ஜெகதாம் ஈஷம், மொத்த ஜகத்துக்கும் ஈசனா இருக்கான். ஈஷா அப்படின்னாலே நியமிக்கிறவன், அதெல்லாம் தான் தூண்டுறவன் அப்படின்னு அர்த்தம். நியமிக்கிறவன் ஈஷா, ஈஜம் ஈஷம் அஜம் அக்ஷயம் அவ்யயம். அஜம் அவனுக்கு நம்ம போல பிறப்பு அப்படின்றது கிடையாது. அக்ஷயம் கொஞ்சம் கூட அவனுக்கு க்ஷயமே கிடையாது. க்ஷயம்னாக்கா எங்கேயும் அவன் மாறுதல் அடையவே மாட்டான், அந்த மாதிரியா இருக்கிறவன். அக்ஷயம் அவ்யயம் அப்படின்னு அவனை அனுபவிக்க குறையாத எம்பெருமான இருக்கிறான். அப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிடுத்து இந்த 7 ஸ்லோகங்களாலே. அது மேலே சொல்றார், கதையாமி யதாபூர்வம் தக்ஷாத்யைர் முனிசத்தமைஹி பிருஷ்ட புரோவாச்ச பகவான் அப்ஜயோனி பிதாமகா. இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகள். இந்த பெருமையை இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு வணக்கத்தை சொல்லி இனிமே புராணத்தை விரிவா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் சொல்றச்சே நான் சொன்னேன் நீங்க என்ன சொல்லலாமா, கிடையாது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த ஆச்சாரனுக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த ஆச்சாரன் ஒருத்தர் சொன்னார், அந்த பரம்பரையை முதல்ல சொல்கிறேன். அந்த பரம்பரையில் வந்த ஞானத்தை தான் மைத்ரேயா உனக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மேலே கதையாமி யதாபூர்வம் தக்ஷாத்யே முனிசத்தமைஹி. தக்ஷர் முதலான எத்தனை முனிவர்களோ அவர்களெல்லாம் சொன்ன விஷயத்தை பிருஷ்ட புரோவாச்ச பகவான் அப்ஜயோனி பிதாமகா. அந்த அவர்களெல்லாம் கேட்கவே, அந்த தக்ஷாதி முனிவர்களெல்லாம் கேட்கவே இந்த தாமரையில் பிறந்தவரான 4 கடவுள் அந்த பிரம்மா இருக்காரோ இல்லையோ அவர் அந்த ஞானத்தை அந்த தக்ஷாதிகளுக்கு கொடுத்தார். அவர்கள் தைச்சோக்தம் புருகுத்சாயா, அவர்களில் புருகுத்சன் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு சொன்னார்கள். அந்த புருகுத்சாய பூபுஜே நர்மதா தட்டை, நர்மதா நதியினுடைய தீரத்தில் இந்த புருகுத்சன் சொன்னார். அந்த புருகுத்சனானவன் சாரஸ்வதன் அப்படின்ற ஒருத்தன் சொன்னார். அந்த சாரஸ்வதர் எனக்கு சொன்னார். இப்போ என்னுடைய ஞானாச்சாரியர் சாரஸ்வதன், அந்த சாரஸ்வதனுக்கு புருகுத்சனுக்கு தக்ஷாதி முனிவர்கள், அந்த முனிவர்களுக்கு பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு நேராக எம்பெருமானே காட்டினார். யோ பிரம்மாணம் விரதாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்றது உபனிஷத்து. இப்போ பிரம்மாவை படைச்சவது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஞானத்தையும் உபதேசித்தான் எம்பெருமான். அப்போ நேர எம்பெருமானிடமிருந்தே இத்தனை பேரை தாண்டி என் வரைக்கும் வந்திருக்கிறது. இப்போ நான் அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த பராசரர் சொல்றார். அதை காட்டுறாருங்க. சாரஸ்வதாய தேனாப்பி மஹ்யம் சாரஸ்வதேனச்சா அப்படின்ற வரைக்கும் அவர் அந்த குரு பரம்பரையை சொல்லிட்டார். இது மேலே இந்த புராணத்தையே விரிவாக காட்ட போகிறார். சிருஷ்டி எப்படி நடக்கிறதுன்றது அடுத்த உபன்யாசங்களில் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.